கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நாம் சொல்வதை கேட்காதவர்கள், இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் செயல்படும் போது நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? இல்லை நம்மளை ஏதாவது ஒரு தீமையான காரியங்கள் செஞ்சிட்டா, ஆண்டவரே அவங்கள சந்தியும், அவங்கள அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, என்னுடைய பிள்ளைகளே, அழகாய் ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துடாதீங்க, நீங்க அவங்கள தீமை நின்று காத்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய தீமைகள் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. உலகம் தீமையினால் உண்டாயிருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாங்களும் ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஆண்டவரே, நீர் எப்படி எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அதன்படியே நாங்கள் ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய், தயவு பாராட்டும்படியாய், அன்பு பாராட்டும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யாரையுமே, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய்க்கு விரோதமாய் ஆமான் எழும்பினது உண்மைதான். ஆனால் மொர்தெகாய் ஜெபிக்கலை, ஆமானுக்கு பாடம் புகட்டும் என்று சொல்லி கர்த்தரே அதை செய்தார். அதுபோல சில நேரங்களிலே நம்மை மனதை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மளை கஷ்டப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் நாம் அப்படி ஜெபிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தாவே தீமை நின்று காத்து கொள்ளுங்கப்பா, யாரும் தீமையில் மாட்டக்கூடாது, என்னை சுற்றி எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உங்கள் கிருபை வேணும், அவங்க ரட்சிக்கப்படணும், பரலோகராஜ்யத்துக்கு வரணும், ஒருவரும் அழிந்து போகக்கூடாதுன்னு தான் நம்ம ஜெபிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்யும் போது என்னுடைய பிள்ளைகளே, அவர்களும் மாற்றப்படுவார்கள், பரலோகம் சந்தோஷப்படும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். நீர் விரும்புகிறபடி நடக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.